ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நைட் டின்னர் என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது இட்லி மாவு தாங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நைட்டு டின்னருக்கு இட்லி தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் வீடியோ நான் போடலை. ஸோ இது நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஷைடிஷ்ஷுக்கு தேவையான கடல மாவு நல்லா அரைச்சி அதில் தோசை மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறேன்றது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வாண்ட போயிட்டோம்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இட்லி செய்யறதுக்கு தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். சரிங்களா? அது ஒரு சைடு ரெடி ஆகிட்ருக்கோம். இட்லி நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. சில பல காரணத்தினால வீடியோ என்னால் போட முடியல. இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். இது இட்லி தட்டு பார்த்திங்கன்னா 9 இட்லி தாங்க வரும். 2 ட்ரிப்பு ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டின்னரு ஒரு சைடு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 9 இட்லி வரும். சரிங்களா? அது ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த சைடு அந்த கடல மாவு, உப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா தோசை மாதிரி ஊற்றியிருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா பிட்டு வச்சாச்சு. துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம தூவி வச்சுக்கலாம். இது என்ன டிஷ்ஷுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இட்லிக்கும் இந்த ஷைடிஷ்க்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நல்லா கொஞ்சமாக நல்லா குத்தி குத்தி வச்சுக்கலாம். ஏன்னா பீஸுங்க கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பதத்தில் நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். ஆனால் நான் இட்லி செஞ்சுருக்கேன்றதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இட்லிக்கு டேஸ்ட்டு வரும். பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சூப்பரான ஒரு டின்னர் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் இது வடைக்கறி. நான் இந்த வடைக்கறிக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் கடலை மாவு வாங்கியும் அதே மாதிரி யூஸ் பண்ணி செய்யலாம். நான் நிறைய இட்லி தோசை வீடியோ வந்து என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது கடையில் வாங்கின இட்லி தான். எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டில் அரைக்கிறது வந்து ரொம்ப நல்ல பெரிய அளவில் வரும். வாங்க, எனக்கு தேவையான அளவு டிஷ்ஷு எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி வடைக்கறி சூப்பரான ஒரு காம்பினேஷன். இன்றைக்கி நைட்டு டின்னர் நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், லைக்குக்கும், அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை எஸ்ஜேஎன் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் எடுக்கவே முடியல. பாருங்கள் எவ்வளோ புகை போகுது பார்த்தீங்களா? இப்போ நான் சேரில் உட்காந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஆறட்டும்ன்றதுனால இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குது. பாய்.